புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஒருத்தர் கொலை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா மாறிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பக்கத்துல கட்டிய மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செஞ்சுட்டு 2 மாத காலங்களாக ஒண்ணுமே தெரியாதது மாதிரி சகஜமாக வாழ்ந்து வந்த கணவரை போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த அதிர வைக்கக்கூடிய சம்பவத்தின் உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஏழாவூர் பகுதியை சேர்ந்தவர் சிலம்பரசன் என்பவரது மனைவி பிரியா. இவர்கள் இருவரும் 2 மகன்களுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். இதற்கிடையே சமீப நாட்களாக மனைவி பிரியாவின் இடத்தையில் கணவர் சிலம்பரசனுக்கு சந்தேகம் எழுந்ததை அடுத்து இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பிரியா கணவருடன் கோபித்துக் கொண்டு பெரியபாளையம் அடுத்த ஆரணி அருகே புதுப்பாளையத்தில் உள்ள அவரது பெற்றோர் வீட்டிற்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில்தான் கடந்த 2 மாதங்களாக பிரியா கணவருடன் இல்லாததை கண்ட அக்கம்பக்கத்தினர் மனைவி பிரியாவை பற்றி விசாரித்த பொழுது கோபித்துக் கொண்டு அவரது தாய் வீட்டிற்கு சென்று விட்டதாக கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் பிரியாவை அவரது பெற்றோர் தொடர்பு கொள்ள முயன்ற பொழுது கடந்த 2 மாதங்களாக தொடர்பு கொள்ள முடியாதபடி செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பிரியாவின் தந்தை ஸ்ரீனிவாசன் மகளை பார்ப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றிருக்கிறார். ஆனால் வீட்டில் பிரியா இல்லாதது குறித்து கணவரான சிலம்பரசனிடம் விசாரித்த பொழுது பிரியா வெளியில் சென்று விட்டதாக கூறியிருக்கிறார். ஆனால் பேரன்கள் இருவரும் அம்மாவை நீண்ட நாட்களாகவே காணவில்லை தாத்தா என்று கூறியிருக்கின்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஸ்ரீனிவாசன் இது பற்றி உடனடியாக போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வீட்டிற்கு வந்து சிலம்பரசனிடம் மனைவி பிரியா குறித்து விசாரித்த பொழுதுதான் பல திடுக்கிட வைக்கும் அதிர்ச்சி தகவல் வெளிவந்தன. அதில் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று இரவு மனைவி பிரியாவுடன் சிலம்பரசனுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் சிலம்பரசன் மனைவி பிரியாவின் கழுத்தை நெரித்ததில் அவர் உயிரிழக்கவே உடலை யாருக்கும் தெரியாமல் ட்ரம்மில் அடைத்து வைத்திருந்து பின்னர் மோட்டார் சைக்கிளில் வைத்து 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள 7 கண் பாலத்தை ஒட்டிய சுடுகாட்டுக்கு அருகே புதைத்தது தெரிய வந்தது. இதையடுத்து சிலம்பரசனை கைது செய்த போலீசார் இந்த கொலையை இவர் ஒருவர்தான் செய்தாரா இல்லை வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். சிலம்பரசனுக்கு எப்பபாளையமா வந்து அங்க கொடுத்து ரொம்ப நாளா ஒரு கொஞ்ச நாள் தான் நல்லா இருந்தது. அப்பத்துல இருந்து அது பையனுக்கு சித்திரவதை தான். குக்கர் முடியல அடிக்கிறது, அப்படி வந்து இந்த ஒயரில் அடிக்கிறது, அப்படி கையை உடைக்கிறது, அதெல்லாம் பண்ணி அனுப்ப சொல்லலாம் கூட நாங்கள் வைத்தியம் பண்ணி அனுப்பிச்சோம். அப்படி நான் கடைசியா 4வது வாரம் வந்து கும்பிட்டுட்டு திங்கக்கிழமை அனுப்பி சொல்ல வந்து நான் இங்க இருக்கிறேன். அவங்க அம்மா சொன்னாங்க, நீ இங்க இருமா, அங்க போவாதம்மா, அவனை கூட வாய முடியாதுமா, நீ போவாதம்மான்னு சொன்னா இந்த பொண்ணு இல்லம்மா, நீ எத்தனை நாளைக்கு சோறு போடுவே, நானும் எங்க ஆம்பியா வீட்டுக்கு நான் போறேன் இன்னும் வந்த பிறகு ஒரு 4 நாள் பொத்து திருப்பி வந்தா இருக்குது போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்பலையும் சரி இருக்குது, அவங்க வீட்டாண்டு இருக்குதுன்னு இருந்தாங்க. இப்போ தீபாவளிக்கு அந்த பையன் வந்து ஏதோ எங்க அக்கா குழந்தைங்கள அனுப்புனா உங்க அக்காவை நான் கொண்டுட்டேன், நீ என்ன பண்றியா பண்ணிக்கோ, நீ எதனா பண்ணினா நான் உன்னை எதனா பண்ணுவேன்னு அந்த பையனை மெட்டி அமைச்சிக்கிறாங்க. நீ எதனா பண்ணு, நான் 10 நாளைக்கு இருந்துட்டு வந்துடுவேன், வந்த பிறகு உன்னை எதனா பண்ணுவேன், உன்னை வெட்டுவேன் நான் அப்படி மெட்டி அனுப்ப அவன் பயந்துக்குன்னு வானா விட்டுருங்கண்ணா. அவங்க சொந்தக்கார அவங்க அம்மாக்காரனை வச்சு இப்போ நாங்கள் கேஸ் மூவ் பண்ணியிருக்கிறோம். பொண்ணை சிலம்பரசனுக்கு கொடுத்தேன். ஒரே டார்ச்சர். அவங்க அம்மாவும் அவங்க தம்பியும் இந்த பொண்ணை வாயை ஓட்டல கொடூரம் பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க சார். எனக்கு இது வரைக்கும் தெரியாது. இப்போ வந்து எங்கள் பையன் வந்து பட்டாசு எடுத்துன்னு வரும்போது அவன் என்ன பண்ணிக்கிறான், உங்கள் அக்காவை கொண்டுட்டா நீ போய் பார்த்துக்கடா. கடைசியாக எப்போ பார்த்தீங்க உங்கள் பொண்ணு? என் பொண்ணை பார்த்துட்டு ஆடி மாதம் பார்த்தேன். பூ ஊற்றிட்டு போச்சு. ஆடி மாதம் பூ ஊற்றிட்டு என் வீட்டாண்டா ஆடி மாதம் பூ ஊற்றிட்டு போச்சு. நான் ஏமா இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு போமா நீ போமா,
எங்கள் அம்மா என் பொண்டாட்டி அடிச்சிட்டு ஒரு 2 தடவை அடிச்சிட்டு வீட்டுக்காரனாண்டி போய் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுது அங்கே போச்சு அதோட போனது தான். மேலும் சிலம்பரசனை அழைத்து வந்து பிரியாவை புதைத்த இடத்தை அடையாளம் காட்டியதை அடுத்து கும்மிடிப்பூண்டி தாசில்தார் முன்னிலையில் ஆரம்பாக்கம் போலீசார் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.